21ஆம் அதிகாரம் என்ன படித்தோம்? ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். சரி, ஓகே. 22 என்ன படித்தோம்? சரி. 23 என்ன படித்தோம்? சரி, அடுத்த அதிகாரம் எடுத்துக்கலாமா? 24ஆம் அதிகாரம். இந்த சாப்டரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக சொல்லப்பட்ட சாப்டர் தான். இதில் ஒரே ஒரு முக்கிய செய்தி, இஸ்ரவேலுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. ஏன் அந்த நியாய தீர்ப்பு? அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு கடவுள் எப்படி மனம் இறங்குறாரு, அவங்கள எப்படி ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கர்த்தருடைய நாளை பற்றி ஒரு செய்தி சொல்லிருக்குது. அவ்வளோதான் இந்த சாப்டரில் சொல்லப்பட்ட செய்தி. முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாமா? இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி. எந்த தேசம்னு சொல்லப்படலை, ஆனால் இது இஸ்ரவேல் தேசம். தேசத்தை வெறுமையும் பாழாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், சரி, வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவன். அதாவது ஜட்ஜ்மெண்ட் வரும்போது பார்ஷியாலிட்டியே கிடையாது, எல்லாருக்கும் சேம் ஜட்ஜ்மெண்ட் தான். ஆசாரியனுக்கு எப்படியோ சாமானியனுக்கும் அப்படித்தான், தலைவனுக்கு எப்படியோ தொண்டனுக்கு அப்படித்தான் சொல்கிறாங்களா, அது மாதிரி எல்லாருக்கும் சேம் ஜட்ஜ்மெண்ட். யாருக்கு ரொம்ப கொடுக்கப்பட்டது, யாருக்கு கொஞ்சம் கொடுக்கப்பட்டது அப்படிலாம் கிடையாது. எல்லாரையும் தேவன் நியாயம் தீர்ப்பாராம். அப்படி ஒரு செய்தியை இந்த அதிகாரம் சொல்லுது. இங்கே சொல்லப்பட்ட செய்திகள் பயங்கரமான நியாய தீர்ப்புலாம் வரும், அழிவு வரும் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கும் போது இது நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சென்னையிலே சுனாமி வந்தது, இது ஒரு தலைப்பு செய்தி. ஆனால் சுனாமியின் கொடூரங்கிறது யாருக்கு தெரியும்? அதுக்குள்ளே இருந்தவங்களுக்கு தான் தெரியும். சென்னையிலே வெள்ளம் வந்தது, வீடுகள் மூழ்கியது. நமக்கெல்லாம் 10 மாடி அடுக்கு கட்டடத்தில் இருக்கிறவங்களுக்கு, நிறைய பேருக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. யாரை கேட்டால் தெரியும்? வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் பகுதியில் இருக்கிறவங்கள கேட்டால் தான் தெரியும் வெள்ளம்னா எப்படி, வீட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு. முதல் மாடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தவங்க எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஓடினாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ளவங்க எப்படி செகண்ட் ஃப்ளோருக்கு போனாங்க, எவ்வளோ ரிச் பீப்புள் ஹெலிகாப்டர்லேருந்து ஃபுட்டு போட மாட்டாங்களான்னு கெஞ்சி காத்திருந்ததெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். இந்த அதிகாரத்தில் தீர்ப்புன்னு சொல்லி நம்ம சும்மா வாசிச்சிடுறோம், ஆனால் அதன் பயங்கரமும் அதன் கொடூரமும் அந்த மக்களுக்கு தான் புரியும், நமக்கு புரியாது. இதை புரிஞ்சுக்கணுன்னா தேவன்கிட்ட ஒரு வெளிப்பாடு வந்தால் தான் புரிய முடியும். இதை தெரிஞ்சுக்கணுன்னா, ரியலாக அதோடைய மீனிங் நமக்கு தெரியணும்னா, God should reveal it to us. நமக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். என்னென்ன வசனம்லாம் அந்த தீர்ப்பை சொல்லுது, ஜஸ்ட் அந்த வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 3வது வசனம் வாசிங்க. தேசம் முழுதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, மாற்றமே கிடையாது. ஓகே, அடுத்த வசனம். தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள்? சென்னையில் தவிச்சாங்களா? உயர்ந்தவர்கள் தண்ணிக்கு தவிச்சாங்க, சாப்பாட்டுக்கு தவிச்சாங்க, ட்ரெஸ்ஸுக்கு தவிச்சாங்க. இந்த கொடுமையை கொஞ்சம் மைண்டில் வச்சு தேசத்தை பார்த்தா, ஓ, பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் கூட என்னதான் வருது ஜட்ஜ்மெண்ட். எவ்வளோ பெரிய வசதி படைச்சவங்களும் தப்பிக்கவே முடியாது தேவன் தண்டனை கொண்டு வரும்போது. அதே போல தான் கர்த்தருடைய நாள் வரும் பொழுது மேன்மக்களும் சரி கீழ்மக்களும் சரி எல்லாத்தையும் ஒரே போல தான் தேவன் நியாயம் தீர்ப்பார். வசனம் அப்படித்தான் சொல்லுது. தேசத்துக்கு அழிவு வரும். அடுத்த வசனம் வாசிங்க, 6வது வசனம். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. 7வது வசனம். திராட்சரசம் துக்கம் கொண்டாடும். அதாவது தேவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது ஒண்ணுமே விளையாதான், திராட்சரசம் துக்கம் கொண்டாடும். 8வது வசனம். மேளங்களின் சந்தோஷம் ஓயும். எருசலேம் சந்தோஷம் உள்ள ஒரு பட்டணம், ஆனால் இங்க நியாய தீர்ப்பு வரும்போது மேளங்களின் சந்தோஷம் ஓயும், களி கூறுகிறவர்களின் சந்தடி ஒழியும், வீணையின் களிப்பு நின்று போம். பாடலோடு திராட்சரசம் குடியார்கள், மதுபானம் அதை குடிக்கிறவர்கள் கசக்கும். 12. நகரத்தில் மீதியாயிருப்பது அழிவே, வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். சரி. ஒலிவ மரத்தை உழுக்கும் போதும் திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். அழிவு வரும், ஆனா கொஞ்சம் எங்க எப்படி இருக்கும்? ப்ராஃபட்டிக் புக் ஃபுல்லாகவே இதான் செய்தி. அழிவு வரும், ஒரு சின்ன ஜனம் எப்படி இருக்கும்? மீதியாக இருக்கும். தேசத்தை அழிப்பேன், ஒரு சின்ன ஜனம் மீதியாக இருக்கும். செய்தி தீர்க்கன் பெரிய அழிவை குறித்து சொல்கிறாரு, ஆனால் தேவனுடைய பெரிய இரக்கத்தை குறித்து சொல்கிறார். அந்த இரக்கத்தினால தான் ஒரு சின்ன ஜனம் என்ன செஞ்சதா? தப்பிச்சதான். நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன்.
நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ இறக்கம் நமக்கு செஞ்சுருக்கிறாரு. நம்ம அவருக்கு பிரியமா நடந்தோமா அப்படின்னு பார்த்தா அவர் பிரியப்படுற மாதிரிலாம் நான் ரொம்ப நடக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோமே ஏன்? எத்தனையோ பேர் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க, எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, ஆர்த்தோ வார்டில் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வந்து மூச்செடுக்கவே கஷ்டப்பட்டு இன்றைக்கும் மூச்சுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம சுகமாக இங்கே உட்காந்துருக்குறோம். அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? தேவன் நம்ம மேலே வச்ச இரக்கம். இந்த இரக்கத்தை ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும்போது நினைக்கணும். ராத்திரி நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது இல்லை? நீங்கள் தூங்கினாலும் உங்கள் ஹார்ட் என்ன செய்யுது? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிச்சு நான் எப்படி இருக்கும் பாருங்க. அது சொல்லுது, ஐயோ நான் வருஷமெல்லாம் நீ பிறந்தலேருந்து நான் உனக்கு உழைக்கிறேன், ஒரு நிமிஷம் கூட நான் நிற்கவே. ஜஸ்ட் இமேஜின், ஒரே ஒரு செகண்ட் கூட உங்கள் ஹார்ட் நிற்கலை, போய்கிட்டே இருக்குது, வருஷமெல்லாம் ஓடிட்டு இருக்குது. அது சொல்லுது வந்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடு, நான் தூங்கணும் அப்படின்னா நம்மளும் சேர்ந்து தூங்க வேண்டிதான். உங்கள் லங்ஸ் நீங்கள் தூங்கிட்டா கூட அது தூங்கவே இல்லை. உங்கள் பிளட்டு பாருங்கள், நீங்கள் ஓட்டத்தை நிறுத்தி பெட்டில் வந்து படுத்தா கூட அது ஓடிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் செய்கிறவர் யார் தெரியுமா? ஒரு ஞானம் உள்ள தேவன். அவருடைய இரக்கம் விடியும் பொழுதுதான் தெரியுது நம்ம உயிரோடு இருக்கிறோம். ராத்திரி என்ன நடக்குன்னு நமக்கே என்ன செய்யாது, தெரியாது. இதெல்லாம் அவருடைய இரக்கம். தூங்குறோம், காலையில் பத்திரமா எழும்புறது அவருடைய இரக்கம். வீட்டை விட்டு வெளியே போகிறோம், எவ்வளவோ ஆபத்துகள், எவ்வளவோ விபத்துகள், நம்ம சுகமாக வரோமே, அது இரக்கம். தேவனுடைய இரக்கம் ரொம்ப பெருசு. அந்த இரக்கத்தை மனசார துதிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, அழிப்பேன் ஆனால் இரக்கத்தில் ஒரு சின்ன கூட்டத்தை வைப்பேன், மீதியான அந்த சின்ன கூட்டம் மீதியாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரவேலுக்கு சொல்கிறார். வாசிங்க 14வது வசனம். அந்த மீதியான கூட்டம் என்ன செய்யுமா? 14 கெம்பீரிப்பார்கள், கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தினின்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கேட்கிறோம். இது வந்து ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு. நீதிபரனுக்கு மகிமை அப்படிங்கிற பாடுற சத்தம் எங்க கேட்கும் அப்படின்னு ப்ராஃபட் சொல்றாரு ஏசாயா. எப்போ சொல்கிறாரு? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த காலகட்டத்தில் தேவ ஜனம் அப்படின்னா யாரு தான்? இஸ்ரவேல் மட்டும்தான். நம்ம தேசம்லாம் தேவனை அறியாத தேசமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்தியாவின் ஒவ்வொரு பட்டணங்களிலும் நீதிபரனுக்கு மகிமைங்கிற பாட்டு எழும்புது. ஹல்லேலூயா. ஆஸ்திரேலியா தேசத்தில் நீதிபரனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமைன்னு பாடுறாங்க. சவுதி அரேபியாவில் தேவனுக்கு மகிமைன்னு பாடுறாங்க. இஸ்லாமிய நாடுகளில் பாடுறாங்க. இரும்புத்திரை நாடுகளில் பாடுறாங்க. முழு உலகத்திலும் தேவனுக்கு மகிமைன்னு பாடுற கூட்டம் எழும்பிட்டே இருக்குது. தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, உலகமெல்லாம் ரட்சகர் அறியும்னு. இன்னைக்கு அதுக்கு ஒரு சாட்சியாக தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ப்ராஃபட் தூர கண்களோடு பார்க்கிறார், தொலைதோக்கோடு பார்க்கிறாரு. உலகமெல்லாம் கர்த்தர் அறியும், உலகமெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும், நீதிபரனுக்கு மகிமைன்னு பாட்டு எழும்பும். அது இஸ்ரவேல் மூலம் வரும். அந்த மீதியான கொஞ்சம் ஜனத்திலிருந்து தான் ரட்சகர் வருவாரு. அந்த ரட்சகர் மூலமா தான் உலகத்துக்கு ரட்சிப்பு வரும்னு ஒரு செய்தியை ப்ராஃபட் இங்க சொல்லி வச்சுக்கிறாரு. அழிவை குறித்து ஒரு பக்கம் செய்தி சொல்லப்பட்டாலும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் மீட்பையும் குறித்து செய்தி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி சில வசனங்கள் அவருடைய 1000 வருஷ அரசாட்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுது. 21 வாசிங்க. அக்காலத்தில் கர்த்தர் அக்காலத்தில் எப்படி? அண்டர்லைன் தட் வேர்ட். அக்காலத்தில்னா பின்னாடி. அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை, சரி, உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை. ஆண்டவருக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரப்போகுது. ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், அதான் விசாரிப்பார் அப்படின்னு சொல்லுது. 23 அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். அவர் பிரகாசமுள்ள விடிவெள்ளி, அவர் சூரியன், மகிமையுள்ள சூரியன். அவர் உட்கார்ந்தா சூரியன் நாணம் அடைஞ்சு ஓடிருமா. உங்க பிரகாசத்துக்கு முன்னாடி என் பிரகாசம் என்னப்பா? சந்திரன் வெட்கப்பட்டு போயிடும். ஐயோ இந்த க்ளோரிக்கு முன்னாடி நான் எதுக்கு இனிமே அப்படின்னு ஓடிருமா. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தின் மகிமையின் ஒரு 1000 வருஷ அரசாட்சி வரப்போகுது அப்படின்னு ப்ராஃபட் சொல்லி முடிக்கிறார். ஸோ இந்த அதிகாரம் சொல்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேல் தேசத்துக்கு நியாய தீர்ப்பு. இதைத்தான் நீங்கள் இந்த அதிகாரத்துக்கு தலைப்பாக வச்சுக்கலாம். இஸ்ரவேல் தேசத்துக்கு நியாய தீர்ப்பு வரும்போது எல்லாருக்கும்
நியாய தீர்ப்பு சமமாக வரும். ஆசாரியனுக்கு, ஜனங்களுக்கு, மேன்மக்களுக்கு, கீழ்மக்களுக்கு, எல்லாருக்கும் ஒரே விதமான ஜட்ஜ்மெண்ட். அந்த நியாய தீர்ப்பு நிமித்தம் ப்ராஃபிட் ஒரு துக்கப்பட்டு எழுதுறாரு. அந்த நியாய தீர்ப்பின் துக்கம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இதை சொல்கிற வசனங்கள் 1-4, 7-12. ஏன் நியாய தீர்ப்பு அதையும் சொல்கிறாரு. வசனம் 5 வரைக்கும் உள்ள காரியங்கள் அவங்க ஏன் நியாயம் தீர்க்கப்படுறாங்க என்று சொல்லியிருக்குது. இந்த நியாயம் தீர்க்கப்பட்டாலும் ஒரு சின்ன கூட்டம் மீதியாக இருக்கும். தேவன் அந்த கூட்டத்துக்கு இறக்க செய்வார். அந்த கூட்டம் ஆண்டவர் அறிஞ்சுக்கும். அந்த கூட்டம் கர்த்தரை தேடும். அந்த கூட்டம் கர்த்தருக்காக வாழும். இது 13-16 வரைக்கும் அந்த மீதியான சின்ன கூட்டத்தை பற்றி வேதம் சொல்லுது. கடைசியில் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தோடு புறவினத்து மக்களும் ரட்சிக்கப்படுவாங்க, கர்த்தரை அறிவாங்க, கர்த்தரை பாடுவாங்க, கர்த்தரை உயர்த்துவாங்க. நீதிபரனுக்கு மகிமைன்னு சொல்கிற அந்த கீத சத்தம் முழு உலகத்திலும் கேட்கப்படும். ஆண்டவர் சொன்னார்ல, பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பந்தான் என்ன வரும்னு சொன்னார், முடிவு வரும்னு சொன்னார். ஸோ ப்ராஃபட் ஏசாயா நம்ம இப்போ வாழ்கிற வருஷத்துலேருந்து 2700 வருஷத்துக்கு முன்னாடியே அதை எழுதி வச்சாரு. அது நடந்துட்டுருக்குது. ப்ராஃபஸி என்பது தேவன் சொல்லுகிற வார்த்தை. அது திட்டமும் தெளிவுமாய் தீர்க்கர்கள் மூலமாய் சொல்லப்படுற வார்த்தை. அது நிறைவேறும் என்பதற்கு ஆதாரம் தான் இந்த வசனங்கள் எல்லாம். ஸோ 24வது அதிகாரமும் இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுது.